ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலனாக மார்ச் 19 முதல் மார்ச் 28 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்கலாம். முதல் நாள் மார்ச் 19ஆம் தேதி புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம், துலா ராசியில் 9ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு. 3 பாதம் குருவனுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 3 பாதம் துலா ராசியிலையும் 1 பாதம் விருச்சிக ராசியிலும் இருக்குது. மாலை அதாவது மதியம் 2 மணி 6 நிமிடத்திற்கு விருச்சிக ராசிக்கு சந்திரன் வந்துடுவார். இப்போ இன்றைய பலனை கொடுப்பது 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து பலனை கொடுக்குறாரு. அதே போல் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலிருந்து கொடுக்குறார். இந்த கேது தான் நமக்கு 8ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி என்னென்னா, ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், அலைச்சலாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு உறவுகள் ரீதியாகவோ அல்லது பணப்புழக்கம் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ ஏதோ ஒரு தொழில் ரீதியாகவோ நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பிரச்சனையில் இருக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வேலைகளை அமைச்சிக்கணும். புது பிரயாணங்களோ புது காரியங்களோ தவிர்த்துக்கணும். ஒரு எல்லா விஷயத்துலேயும் ஒரு அசால்ட்டாக இல்லாமல் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் நஷ்டம்னு அர்த்தம். அதை கேது மூலமாக இன்றைக்கி குரு தரப்போகிறாருன்னு அர்த்தம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். மறுநாள் மார்ச் 20 வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் விருச்சிகம். அங்கே சந்திரன் சனியை போல் செயல்படுறார். சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் நம்முடைய லக்னத்திலேயே இருக்கார். சனியினுடைய உப நட்சத்திரம் சூரியன். அப்போ இது ஓரளவுக்கு நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும், பணவரவு கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, லேபராக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு பண வரவும் ஒரு அங்கீகாரமும் நல்ல லாபமும் கிடைக்கும். ஒரு மதிப்பான நாளாக இருக்கும். இன்றைக்கி குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். அந்தஸ்து கௌரவம் என்பது நமக்கு 10ஆம் இடம். மார்ச் 21 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம், சந்திரன் 10ல் தான் இருக்கார். புதனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்கும். புதன் சனியை போலவும் ராகுவை போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் நமக்கு பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், பணவரவு இருக்கும், டெக்னிக்கல் மைண்டினால் சம்பாதிக்கக்கூடிய யோகம். நம்மளுடைய மைண்டில் என்னெல்லாம் சிந்தனைகள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வெற்றி தரக்கூடிய நாள். ஆபரணங்கள் சேர்க்கை, பொருள் சேர்க்கை, தொழில் பலத்தில் ஒரு புதுவிதமான அனுகூலமான நாளாக இருக்கும். மார்ச் 22 மூல நட்சத்திரம், நம்மளுடைய லாப ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் வர்றதுனால, கேது 8ல் இருக்கிறனால இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் கேது நின்ற நட்சத்திராதிபதி சூரியன் 2ல் இருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவு சில பேருக்கு வரும். கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை வழி பெரியவர்கள் மூலமாக பணவரவும் வரும். இன்றைக்கி நம்ம அந்த கேது 8ல் இருக்கிறனால புது காரியங்கள் தவிர்த்துக்கோங்க, பிரயாணங்கள் தவிர்த்துக்கோங்க. ரொட்டீன் ஒர்க்குக்கு சாதகமாக செயல்படும். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 23 பூராடம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார், பணஸ்தானத்தில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்துலையுமே இருக்கார். அதனால் 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். பெரியவங்க மூலமாக பணம் வர்றது, பூர்வீக சொத்து மூலமாக பணம் வர்றது, அல்லது ஒரு வளர்ச்சியின் மூலமாக ஒரு திறமையை வச்சு நாம் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குமோ அது மூலமாக பணம் வர்றதெல்லாம் நல்லாயிருக்கும். மார்ச் 24 திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம். இப்போ தான் 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுறார் விரய ராசியில். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியான விரய ராசியில் இருக்குது.
ஒரு பாதம் வந்து தனுசு ராசியில் இருக்குது. காலையில் 10:34க்கு சந்திரன் மாறி மகர ராசிக்கு வந்துடுறதுனால அப்போயே 12ல் சந்திரன் வந்துடுறாரு. இப்போவும் இன்றைக்கும் வந்து சூரியனுடைய பலனை தான் கொடுக்க போகிறார். சூரியன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி 2ஆம் இடம் நல்லா வேலை செய்யும். பண வரவு நல்லா இருக்கும். பேச்சினால் நமக்கு சில காரியங்களை சாதிச்சுக்கலாம். புதிய மனிதர்களால் உதவிகளெல்லாம் கிடைக்கும். மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். இப்போ 12ஆம் வீட்டில் சந்திரன் அப்படின்னா பிரயாணம்னு நமக்கு வேலை செய்யும். மருத்துவ செலவு அப்படின்னும் வேலை செய்யும். முதலீடு ஆகவும் வேலை செய்யும். அவரவர்கள் ஜாதகத்தில் சந்திரனுடைய பங்களிப்பு எப்படி இருக்கோ அப்படி வேலை செய்யும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனுடைய சாரம் வாங்கி இருக்கிறார். அதனால் இன்றைக்கி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, முதலீடு சம்மந்தப்பட்டது, உற்பத்தி தொழில் சார்ந்து சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ஒரு பில்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், ஆடை ஆபரண தொழில் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதாவது சந்திரன் என்பது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்காரோ அவருக்கு தன்னுடைய பலனை கொடுத்துருவார். இப்போ சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். மார்ச் 26ஆம் தேதி 2 பாதம் மகர ராசியில், 2 பாதம் கும்பராசியில். கும்பராசிக்கு வர்றது வந்து மதியம் 3:14 இன்றைய பலனை தர்றாரு செவ்வாய் கிரகம். செவ்வாய் வந்து மிதுன ராசியில் நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். செவ்வாயும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். நம்ம திறமைகளை காட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த நன்மைகளும் இன்றைக்கி நல்லா நடக்கும். யோகா வியாபாரமும் இருக்கவங்களுக்கும் நல்லா நடக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய தொகைகள் கிடைக்கும். அதனால் இன்றைக்கும் நல்ல நாள். குழந்தைகள் வந்து தங்களுடைய மேன்மையை அல்லது தங்களுடைய திறமையை காட்டி வளர்ச்சி பெறக்கூடிய நாள். நல்ல பெரிய குழந்தைகள் வந்து பெரிய வயது வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கூட கிடைக்கும். மார்ச் 27 வியாழக்கிழமை சதய நட்சத்திரம். இப்போ தான் நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறார். அதாவது லக்னத்தில் வந்துடுறார். 12ஆம் இடத்துல இருந்த சந்திரன் லக்னத்துக்கு வந்துடுறாரு. ராகுவை போல் செயல்படக்கூடிய நாள் இது. ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயுமே இருக்கிறனால வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். மார்ச் 28 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதியில் 3 பாதம் நம்ம லக்னத்தில் இருக்குது, ஒரு பாதம் மீனராசியில் இருக்குது. மீனராசிக்கு போகிறது வந்து மாலை 4:47 சந்திரன் போகிறார். இன்றைய பலனை வழங்குபவர் குரு. குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். நல்ல புதிய நபர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பெற்றோர்கள் மூலம் கூட நமக்கு பொருள் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி மூளை உழைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, ஒரு கமிஷன் வகையில் இருக்கவங்க அனைத்துக்குமே இன்றைக்கி சிறப்பான நாள், நல்ல நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.